நினைவிருக்கிறதா? ஊழல், மோசடி மற்றும் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகத்திற்கு எதிராகவே நமது நாட்டு மக்கள் பல தசாப்தங்களாக போராடினர். அதற்காக அரசாங்கங்களை அவர்கள் மாற்றியமைத்த வரலாறும் பல தசாப்தங்களாக தொடர்கிறது. எனினும் ஊழலுக்கு எதிராக வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இறுதியில் ஊழல்வாதிகளின் கைகளிலேயே சிக்கியது. ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஊழல்வாதிகளே ஆட்சிக்கு வந்தனர். நினைவிருக்கிறதா? நாம் வெகு தூரம் செல்ல தேவையில்லை. 2015ஆம் ஆண்டு நடந்தவற்றை பார்ப்போம். மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவிக்காலம் முடிவடைய முன்னர் 4.5 ஆண்டுகளில் அவரை மக்கள் வீட்டுக்கு அனுப்பியதன் விளைவாக 2015ஆம் ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கம் உருவானது. முன்னைய அரசாங்கத்தின் ஊழல்களும் மோசடிகளும் இந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தன. மேலும் அரசு நிர்வாகம் முழுவதும் ஒரு புற்றுநோயை போன்று குடும்ப ஆதிக்கம் பரவியிருந்தது. அந்த குடும்பத்தின் சில உறுப்பினர்களை 110% என்ற பெயரில் பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக அழைத்தனர். அந்த அரசாங்கத்தில் உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை அனைவரும் தனக்கு பணமும் லஞ்சமும் பெற்றதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆகவே மக்கள் அந்த அரசாங்கத்தை விரட்டி அடித்துவிட்டு 2015இல் ஒரு நல்லாட்சியை உருவாக்க முயற்சித்தனர். ஆனால் நல்லாட்சியை நிலைநாட்ட வந்த நல்லாட்சி அரசாங்கம் சில மாதங்களுக்குள்ளேயே மத்திய வங்கியை கொள்ளையடித்தது. அதன் பின்னர் அந்த அரசாங்கம் திருடர்களையும் ஊழல்வாதிகளையும் பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பொறிமுறையில் இருந்து டசன் கணக்கான கோப்புகளை எடுத்து திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் கொடுத்தது. அதனால் ராஜபக்ச ஊழல் ஆட்சியின் ஊழல்வாதிகள் தங்களது குற்றங்களுக்குரிய ஆதாரங்களை மறைக்க நல்லாட்சி அரசாங்கம் ஒரு புகலிடமாக மாறியது. ஜனாதிபதியும் பிரதமரும் இரண்டாக பிளவுபட்டு மோதிக் கொண்டதன் விளைவாக 52 நாட்களாக நாட்டை களங்கப்படுத்தும் பல சம்பவங்கள் அரங்கேறின. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பிரதமரின் பதவியை நீதிமன்றம் இடைநிறுத்தியது. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் நல்லாட்சி அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது. ஊழலையும் மோசடியையும் ஒழிக்க அரசாங்கங்களை மாற்றி மாற்றி மக்கள் சோர்வடைந்தனர். எனினும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நாட்டு மக்கள் கைவிடவில்லை. அரசியல் சார்பற்ற ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்து இந்த ஊழலை ஒழித்து விடலாம் என மக்கள் எண்ணினர். அந்த இடைவெளியிலேயே கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். ஆனால் என்ன நடந்தது? மக்கள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறாக அனைத்தும் நடந்தது. குடும்ப ஆதிக்கம் புழுக்களை போல அரசு இயந்திரத்தை ஆக்கிரமித்தன. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியான போது மஹிந்த ராஜபக்ச பிரதமரானார். பசில் ராஜபக்ச நிதியமைச்சு பதவியை கைப்பற்றினார். நாமல் ராஜபக்சவும் அமைச்சரானார். சமல் ராஜபக்சவும் அமைச்சரானார். அவரது மகன் சஷீந்திர ராஜபக்சவும் அமைச்சரானார். அடுத்து நெருங்கிய சகாக்களும் கைக்கூலிகளும் அரசு இயந்திரத்தை ஆக்கிரமித்தனர். ஊழல், மோசடி, திருட்டு என பழைய வழமைகள் மீண்டும் தலை தூக்கின. நினைவிருக்கிறதா? கோவிட் காலம் நினைவிருக்கிறதா? ஆன்டிஜன் பரிசோதனை தோதுகளிலும் மோசடி செய்தனர். தனிமைப்படுத்தலிலும் நன்றாக சம்பாதித்தனர். அதற்கிடையில் தடுப்பூசிகளை வழங்குவதிலும் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அனைத்தையும் மூடிமறைக்க என்எம்ஆர்ஏ தரவு கட்டமைப்பை டிலீட் செய்தார்கள் என்பது நினைவிருக்கிறதா? இதனிடையே ரசாயன உரத்தை தடை செய்த முட்டாள்தனமான முடிவு நாட்டில் உணவு பஞ்சத்திற்கு வழிவகுத்தது. தாங்களே உருவாக்கிய நெருக்கடியில் இருந்து தப்பிக்க மலக்கழிவு உரக்கப்பலுக்கு பணம் செலுத்தினர். நனோ உர பரிவர்த்தனையிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இயற்கை உரம் தயாரிக்கிறோம் என அமைச்சர்கள் தமது விருப்பப்படி அரசு நிதியை தவறாக பயன்படுத்தினர். இறுதியில் தயாரித்த உரமும் இல்லை. நாட்டின் விவசாயமும் சீரழிந்தது. இதற்கிடையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடி ஏற்பட நாட்டின் ஊழல்களும் மோசடிகளும் அந்த கால ஆட்சியாளர்களுமே காரணம் என பின்னர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன்படி பொருளாதார படுகொலைக்கு காரணமான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்களான அஜித் நிவார் கப்ரால், பேராசிரியர் WG லக்ஷ்மன், நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் SR ஆட்டிகல, முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் PP ஜெயசுந்தர உள்ளிட்டோர் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என பெயரிடப்பட்டது. மத்திய வங்கியில் இருந்த புத்திஜீவிகளும் நாட்டின் பொருளாதார நிபுணர்களும் அரசியல் அனுபவம் உள்ளவர்களும் பொருளாதார நெருக்கடி உருவாக போகிறது என முன்கூட்டியே எச்சரித்தனர். ஆனால் இதையும் கேட்காமல் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கடைசியாக இருந்த $500 மில்லியன் கொடுத்தனர். இறுதியில் எரிபொருளை நிரப்பக்கூட பணமில்லாமல் போனது. பணம் செலுத்தும் வரை எரிபொருள் கப்பல்கள் துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிட்டன. இதற்கிடையில் எரிபொருளுக்காக வரிசைகளில் மக்கள் மடிந்தனர். மிகவும் மோசமான நிலையில் வேறு வழியின்றி நாட்டின் இளைஞர்கள், முதியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என அனைவரும் வீதிக்கிறங்கி கோட்டா கோ ஹோம் என போராட்டத்தை ஆரம்பித்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வீடு செல்லுமாறு போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினர். மேலும் சிலர்
மைனா கோ ஹோம் என போராட்டத்தை முன்னெடுத்தனர். மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியை கைவிட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக அமைந்தது. உண்மையில் இந்த அடையாளங்கள் அன்றைய அரசியலுக்கும் அட்டைகளை போன்று நாட்டின் சாற்றை உறிஞ்சிய அவர்களின் கைக்கூலிகளுக்கும் எதிராக மக்களிடையே எழுந்த எதிர்ப்பை குறித்தன. ஆச்சரியமான விடயம் என்னவெனில், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இந்த போராட்ட களத்திற்கு வந்தபோது மக்கள் அவரை துரத்தி அடித்தனர். ஏனெனில் நமது நாட்டின் பாரம்பரிய எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் எப்போதுமே ஊழல்வாதிகளுடன் டீல் போட்டவர்கள் என்பதை மக்கள் அன்றே நன்கு அறிந்திருந்தனர். மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் முன்னர் இருந்தவர்களின் ஊழல்களை மூடி மறைத்துவிட்டு தாமும் அதையே செய்வதை வழக்கமாக்கினர் என்பதை மக்கள் உணர்ந்தனர். முதலில் எதிர்க்கட்சி தலைவரை போராட்ட களத்தின் 8 அடி தூரத்துக்குள்ளும் நுழைய விடாமல் துரத்தி அடித்த இளைஞர்கள் பின்னர் ஒரு அமைதி போராட்டத்தின் மூலம் ஜனாதிபதியையும் அவரது குடும்பத்தினரையும் விரட்டி அடித்தனர். இவையெல்லாம் திடீரென எழுந்த மக்கள் சக்தி அல்ல. பல தசாப்தங்களாக எமது நாட்டு மக்களிடையே நாளுக்கு நாள் வளர்ந்து வந்த ஊழல் மோசடிக்கு எதிரான எதிர்ப்பின் உச்ச கட்டமே இதுவாகும். இப்போது பார்ப்போம். இவை கடந்த சில அரசாங்கங்களில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் குறித்த விவரங்கள். நாமல் ராஜபக்ச 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கிரிஷ் கொடுக்கல் வாங்கல். கேலி ரம்புக்வெல்ல தரம் குறைந்த மருந்துகளை ஏற்றி மக்களை கொன்ற விதம். மஹிந்தானந்த அழுத்கபகே தற்போது சிறை தண்டனை அனுபவிக்கிறார். முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தற்போது சிறையில் உள்ளார். வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித், முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவின் மனைவி ஆகியோரும் சிறையில். அனுராதபுரம் மாவட்ட ஏழை விவசாயிகளுக்கு நிவாரண விலையில் பகிர்ந்தளிப்பதற்காக 25 மில்லியன் ரூபாய் செலவில் கொள்வனவு செய்யப்பட்ட சோள விதைகளை நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு விநியோகித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட SM சந்திரசேன பிணையில் உள்ளார். கோட்டாபேவுக்கு பின்னர் அதிகாரத்தை கைப்பற்றிய ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு பிணையில் உள்ளார். ரணில் விக்ரமசிங்க கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் விளக்க மறியலில் துரத்தப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு விளக்க மறியலில் இருக்கிறார். இவை சிலர் தொடர்பான தகவல்கள் மாத்திரமே. நமது நாட்டு மக்கள் எண்ணற்ற நெருக்கடிகளை கடந்து முன்னேறி செல்லும் காலம் இது. நினைவிருக்கிறதா? கோவிட் நெருக்கடி, முட்டாள்தனமான ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடி, அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள், இவை அனைத்தையும் தோற்கடித்து நமது மக்கள் முன்னேறி வருகின்றனர். இது போன்ற எந்த ஒரு நெருக்கடியையும் தோற்கடிக்க முடியும் என்பதை எமது நாட்டின் மக்கள் தொடர்ந்தும் நிரூபித்து காட்டியுள்ளனர். அந்த சவால்களுக்கு மத்தியில் இன்று நமது சமூகம் ஒரு வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த வெற்றிகளுக்கான உரித்து இந்த நாட்டில் துன்பப்பட்டு ஊழலுக்கு எதிராக போராடிய மக்களையே சாரும். இந்த நாட்டில் நீதி அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதையே நாட்டின் சட்டத்தை மதிக்கும், இந்த நாட்டை நேசிக்கும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர்.